வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நம்ம 5 நிமிஷத்துல நம்ம உடல் சக்தியை உணரக்கூடிய முத்திரை பார்க்க போறோம். இந்த முத்திரை வராக முத்திரை. வராக சாமியுடைய முத்திரை. இந்த முத்திரை இது எப்படி செய்யணும்? 2 கைகளையுமே ஒன்று மேல ஒன்று கிராஸ் பொசிஷன்ல வச்சுக்கிறோம். கிராஸாக வச்சுக்கிறோம். வச்சுட்டு அப்படியே வலது கையை இப்படி மேலே அப்படி ஓரத்தில் மடக்கி பிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி இடது கையை இது மேலே இப்படி மடக்கி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு 2 கட்டை வரலையும் இப்படி கொண்டு தொட்டுக்கிறீங்க. மறுபடியும் செய்கிறேன். 2 கையும் கிராஸாக வச்சுக்கிறோம். இந்த வலது கையை நீங்கள் இப்படி மடக்கி பிடிச்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இடது கையை மடக்கி பிடிச்சிக்கிறீங்க. இப்படி வளைத்து 2 கட்டை வரலையும் தொட்டுக்கிறீங்க. நேராக உட்காந்து செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி மடக்கி நீங்கள் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி இப்படியே வைத்துக்கிட்டு நீங்கள் மூச்சு சுவாசத்தை கவனிக்கணும். இந்த சுவாசத்தை கவனிக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்ல ஒரு வலிமை கூடுறது நீங்கள் உணர முடியும். அதுபோக மனம் தெளிவடைஞ்சு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உள்ளூரில் இருக்கக்கூடிய செல்கள்லாம் புத்துணர்ச்சி பெற்று நீங்கள் ஒரு பலமான மனிதராக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த முத்திரையை தினந்தோறும் செய்யலாம். காலை பொழுது செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். இது போக பஞ்சபூத சக்திகளையும் இது சமநிலைப்படுத்தும். பூமி தத்துவத்தை நமக்குள்ள ஆழமான ஒரு புரிதலுக்கு கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இறைவனுடைய ஒரு முத்திரை தான் இந்த வராக முத்திரை அப்படிங்கிறது. உங்கள் 2 கைகளையும் கொண்டு நீங்கள் இந்த முத்திரையை செஞ்சுக்கலாம். காலை வேலை செய்யறதும் மாலை வேலையும் செய்யறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அனைவரும் இந்த முத்திரையை செய்து வளமும் நலம் பெற்று வாழ இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. அற்புதமான அந்த வாய்ப்பினை கொடுத்த குணபாலனையாக்கும் ரோடு சங்கங்களுக்கும் இதை கற்றுக்கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் எனக்கு அனைத்து முத்திரையும் கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும் நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்க. நன்றிங்க. சிறப்பான முத்திரையை வழங்கிய ஆசான் ஜெயகணேஷ் ஐயா அவர்களுக்கு அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.